ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களை நீங்க வாங்கி வீட்டில் வைக்கிறதால குடும்பத்துல சுபிக்ஷம் அதிகமாகும், கடன் தீரும், வறுமை ஒழியும். அது என்னென்ன பொருட்கள் எப்போ வாங்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிப்பெருக்கு தினத்தில் என்ன மாதிரி பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள் தான் ஆடிப்பெருக்கு, அப்படி இல்லைன்னா ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். அதனால தான் சுமங்கலி பெண்கள் அன்றைய தினம் தாலிச்சரடை மாற்றிக்கிறாங்க. அப்படி தாலிச்சரடை மாற்றுறதால அவங்க கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கும், எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படிங்கிறது தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னொரு பக்கம் நீர் வழிபாடு, அதாவது காவிரி தாயை வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. நம்ம வாழ்க்கையில வருஷத்துல எவ்வளோ நாட்கள் தெரிந்தோ தெரியாமலோ தண்ணீரை வீணாக்கியிருக்கலாம், தண்ணீரை உதாசீனப்படுத்திருக்கலாம். அது மூலயமா நமக்கு ஏதோ சாபங்களோ பாவங்களோ வந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை, நாம உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய தண்ணீரை வணங்குவதற்கு, மரியாதை கொடுப்பதற்கு முக்கியமான நாள் தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நாளில் அந்த காலத்துல முன்னோர்கள் அவங்க வீடு பக்கத்தில் கூடிய ஆற்றங்கரைக்கு போயிட்டு அந்த ஆற்றங்கரையில் கூடிய மண்ணை அம்மனா பாவித்து பிடிச்சு வச்சு அதுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, அங்கேயே தாலிச்சரடு மாற்றிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போயிட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறதோ தாலிச்சரடு மாற்றிக்கிறதோ அப்படிங்கிறது நடக்காத காரியமாக இருக்கு. அப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் குழாய் இருக்குல்ல, அங்கேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டில் எந்த மாதிரி இடங்களில் வழிபாடு செய்யலாம்? தண்ணீர் டேப் இருக்குல்ல, அங்கே பண்ணலாம். இல்லை வீட்டுக்கு தண்ணியை வச்சு கொடுக்கக்கூடிய அந்த மோட்டார் இருக்குல்ல, அந்த இடத்த நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பூஜை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நம்ம தினமும் குடிக்கக்கூடிய தண்ணீரை சுத்தம் பண்ணி தரக்கூடிய வாட்டர் ஆர்ஓ பியூரிஃபையர் இருக்குல்ல, அந்த இடத்த கூட நீங்கள் ஆடிப்பெருக்கு வழிபாட்டு அன்னைக்கு நீங்கள் வழிபாட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். தாலிச்சரடு மாற்றுறதுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால 4:30 ராகு காலம், மதியம் 12:30 யமகண்டம். தாலிச்சரடு மாற்றுவதற்கான சரியான நேரம், நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் 7:45 மணிலேருந்து 8:45. இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் ஆடிப்பெருக்குக்கான வழிபாட்டை செஞ்சுட்டு அப்போவே நீங்கள் தாலிச்சரடு மாற்றிக்கலாம். பகல் நேரத்தில் மாற்ற முடியல, அதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6:30, ஏன்னா 4:30 ராகு காலம் முடிஞ்சு நீங்கள் தாலிச்சரடு மாற்றிக்கோங்க. நீர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு கிண்ணத்துலையோ இல்லை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்திலையோ தண்ணீர் பிடித்து வைத்து அந்த தண்ணீருக்கு தூப தீபம் காமிச்சு நீங்கள் மரியாதை செலுத்தணும். நிறைய பேர் இப்போ இந்த ஆனி மாதம் திருமணம் பண்ணிட்டு ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு ஆற்றங்கரை ஓரங்களுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் தாலிச்சரடை மாற்றி தாலி பிரித்து கோத்துக்கலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் பண்ணாமல் இறை வழிபாட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா விதமான சுப காரியங்களும் பண்ணுவதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போறீங்க, வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா, நல்ல விஷயமா இருந்தாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இது எல்லாமே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வருடம் நீங்கள் இயல்பாக பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது இல்லாமல் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறதால உங்கள் குடும்பத்துக்குள்ள அது சுபிக்ஷத்தை அதிகப்படுத்தும். பொதுவாக எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்தாலும் அந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப முக்கியம். மற்ற நாட்கள் நம்ம அதே பொருட்களை வாங்குவோம், பயன்படுத்துவோம். ஆனால் விசேஷ மாதிரி நாட்கள், ஆடிப்பெருக்கு மாதிரி நாட்களில் வாங்கும்போது அது பன்மடங்கு பெருகுமா. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் முதல் முக்கியமான பொருள் தானியம். உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் பரவாயில்லை. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது மாதிரி தானியங்களை நீங்கள் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலயமா இந்த ஆடிக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஒரு 12 மாதங்கள், ஒரு வருஷம், அடுத்த ஆடி வரைக்கும் அந்த பொருட்களுக்கு பஞ்சம் இருக்காது, அது பெருகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா உணவுக்கு நாம் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி, அது எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை. 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு வீட்டில் வைங்க. இல்லை இந்த மாதத்துக்கான
அரிசி மூட்டை வாங்குறதுக்கான திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாதத்தோட முதல் வாரத்துல தான் ஆடிப்பெருக்கு வந்திருக்கு. சம்பளம் வந்திருக்கும். நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களுக்கான அரிசிய வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கலாம். அத ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கி வீட்ல வச்சீங்கன்னா, வருடம் முழுக்க நமக்கு அந்த அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது. அது பெருகிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. கல்லுப்போட மகிமைய பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு கல்லுப்பு. ஒரு வீட்ல எந்த ஒரு பொருள் குறைஞ்சாலும் குறையலாம். உப்பு ஜாடியா இருக்கக்கூடிய கல்லுப்பு மட்டும் குறையவே கூடாது. அது என்னைக்குமே நிறைஞ்சிருக்கணுமா. ஏற்கனவே உங்க வீட்ல கல்லுப்பு நிறைய இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ரூ. 10 கொடுத்தாவது கல்லுப்பு பாக்கெட்ட புதுசா வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா கருங்காலியில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள். இது நீங்க வாங்க முடிஞ்சா வாங்கலாம். இல்லன்னா தவிர்த்திடலாம். கருங்காலியில இப்ப விநாயகர் செஞ்சு விக்கிறாங்க. கருங்காலியில மாலை விக்குது. கருங்காலியில முருகனோட வேல் செஞ்சு விக்கிறாங்க. உங்களுக்கு கருங்காலியில ஏதாவது பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, அத ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கும்போதே, மற்ற நேரத்துல வாங்குறத விட கருங்காலியோட சக்தி உங்க வீட்டுக்குள்ள இன்னும் அதிகமா நிறைஞ்சிருக்கும். அடுத்ததா வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வீட்டோட ஷோகேஸ்ல, உங்க வீட்டோட மெயின் ஹால்ல வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அழகு சாதன பொருட்கள். அது பொம்மையா இருக்கலாம், யானை படமா இருக்கலாம், குதிரை படமா இருக்கலாம். யானையிலேயே இந்த 2 யானை ஜோடியா இருக்கும். அது மாதிரி வாங்கி வைக்கலாம். குதிரைகள்ல 7 குதிரை ஓடி வர்ற மாதிரி புகைப்படம் இருக்கும். அது எல்லா வீட்லயும் இருக்கும். இல்லாதவங்க ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு வாங்கி வீட்ல வைங்க. இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எல்லோராலையும் எல்லா நேரங்கள்லயும் ரொம்ப எளிதா வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல சில பேருக்கு தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கான ஒரு சில திட்டங்கள் இருக்கலாம். அட்சய திருதை அன்னைக்கு தங்கம், வெள்ளி வாங்க முடியாதவங்க அதே பலனை நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெற முடியுமா? அட்சய பாத்திரத்துல அல்ல குறையாது. அதனால தான் தங்கம், வெள்ளி வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதாவது அட்சய திருதை அன்னைக்கு வாங்கினா அது பெருகும். ஆடிப்பெருக்கும் அப்படிதான். ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய, சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்லதாவே நடக்கும். பெருகிக்கிட்டே போகும். தங்கம், வெள்ளி வாங்கணும் அப்படின்னா தாராளமா ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு திட்டம் போட்டு நீங்க வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்கலாம். இப்ப சொல்லிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு வாங்கி வீட்ல வச்சுட்டு, அதை பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 4:30 ராகு காலம், 12:30 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரத்துல தாராளமா இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி வச்சிடுங்க. திருமணமான சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாத்துறது மூலியமா அவங்களோட கணவர் ஆயுள் அதிகரித்து வீட்ல குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். திருமணமாகாத பெண்கள் என்ன செய்யலாம்னா, கோவிலுக்கோ இல்ல ஆற்றங்கரை ஓரமா போனீங்கன்னா, அங்க நிறைய பேர் தாலிச்சரடு மாத்திப்பாங்க. அவங்க கையால ஒரே ஒரு தாலிச்சரடு, மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் கையில மடியில ஏந்தி வாங்கிட்டு வந்தபோது, அடுத்த வருஷம் ஆடிக்குள்ள உங்களுக்கு திருமண வரன் கைகூடும். வீட்ல இந்த தண்ணீர் டேப்பு, வாட்டர் குழாய், பம்பு இது மாதிரி இடங்கள்ல தான் நீங்க பூஜை பண்ண போறீங்கன்னா, தாராளமா குடும்பத்தினோட எல்லா நபர்களும் பூஜை பண்ணிட்டு, முடிஞ்சா மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. கோவில்ல குறிப்பா ஒரு சில சிவன் கோவில்கள்ல குளம் இருக்கும், திருக்குளம் இருக்கும். அந்த குளத்துல ஒரு 2, 3 சொட்டு தண்ணீர் எடுத்து உங்க தலையில தெளிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இறைவனை வழிபட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம். ஏன்னா தண்ணீர் வழிபாடு அப்படிங்கிறதே முக்கியம்தான். நாம வீட்ல பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு ஒரு சக்தி இருக்குன்னா, கோவில் மாதிரி இருக்கக்கூடிய புனித இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீருக்கு சக்தி ரொம்ப அதிகம். இதுவரை பிடிச்சிருக்கக்கூடிய உங்களை எல்லா விதமான கெடுதல்களும் உங்களை விட்டு நீங்கணும். இனிமே வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கும்போது, தாராளமா கோவில் குளங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க வணங்கி, அந்த தண்ணீரை தலையில தெளிச்சுக்கிறதும் கூடுதல் விசேஷம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.